Hello students, question number 2, subdivision number 2, 27 x square e power 3x இருக்கு. நம்ம இந்த கொஸ்டினை இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ்ல சால்வ் பண்ண போறோமா இல்ல பெர்னோலிஸ் ஃபார்முலா சால்வ் பண்ண போறோமா அப்படிங்கறத பார்க்கலாம். See, given question நான் I அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதிறேன். I is equal to 27 coefficient of constant. அப்போ இந்த given questionக்கு integral value என்னன்னு கேட்டிருக்காங்க. 27 வெளிய எடுத்து எழுதிட்டேன். அப்போ integral x square e power 3x dx வேல்யூ என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கும். இப்போ பெர்னோலி வந்து ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு பார்க்கலாம். இங்க ரெண்டு டேர்ம் இருக்கு. இந்த x ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணா ஒரு பர்டிகுலர் டைம்ல 0 ஆயிடும். e பவர் 3x இன்டகிரேட் பண்ண முடியும். இது ரெண்டுமே மல்டிப்ளிகேஷன் ரிலேஷன்ல தான் இருக்கு. இந்த மூணு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிறதுனால நம்ம பெர்னோலிஸை அப்ரோச் பண்ணிடலாம். பெர்னோலிஸ்ல என்ன பண்ண போறோம்? ஒரு டேர்மை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம், இன்னொரு டேர்மை நம்ம இன்டகிரேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்டா இந்த x ஸ்கொயர் இருக்கு இல்லையா, x ஸ்கொயர் அதை டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x, இந்த 2x டிஃபரன்ஷியேட் பண்ணா 2, அந்த 2 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 வந்துருச்சுன்னா அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிடும். ஓகே ரைட். இன்டகிரேஷன் பண்ண போறோம். எது இன்டகிரேஷனா? இந்த e பவர் 3x இன்டகிரேட் பண்ண போறோம். e பவர் 3x இன்டகிரேட் பண்ணா e பவர் 3x ஓகே, e பவர் 3x by 3. இந்த e பவர் 3x இன்டகிரேட் பண்ணா இந்த 3 மறைச்சிடுறேன். e பவர் 3x by 3 ஆல்ரெடி இங்க ஒரு 3 இருக்கு, அப்போ 9. இந்த e பவர் 3x by 9 இன்டகிரேட் பண்ணா இந்த 9 எலிமினேட் பண்ணிடலாம். e பவர் 3x இன்டகிரேட் பண்ணா e பவர் 3x by 3, 3 9s are 27. ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து பிளஸ், செகண்ட் இருக்கிறது மைனஸ், தேர்ட் இருக்கிறது பிளஸ், நெக்ஸ்ட் ஒன் இஸ் மைனஸ். இதுவும் ஒரு பேர், இது ரெண்டாவது பேர், இது மூணாவது பேர். இதான் இந்த given questionக்கான ஆன்சர். therefore I is equal to 27 வந்து எல்லாத்துக்கும் காமன் வெளியே வச்சிடலாம். இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணலாம். x ஸ்கொயர் இன்டூ e பவர் 3x by 3, அப்புறம் மைனஸ் இன்டூ பிளஸ் மைனஸ், இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணா 2x இன்டூ e பவர் 3x by 9, e பவர் 3x by 9. இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணலாம். பிளஸ் இன்டூ பிளஸ் இஸ் பிளஸ், பிளஸ் 2 மல்டிப்ளை பண்ணா 2 இன்டூ e பவர் 3x by 27, e பவர் 3x by 27. ரைட். இந்த 27 உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாம். therefore I is equal to 27 இந்த டேர்ம் மல்டிப்ளை பண்ணா 27 x ஸ்கொயர் e பவர் 3x by 3 மைனஸ் 2 இன்டூ 27 x e power 3x by 9 plus இந்த 2 அப்படியே எழுதிட்டேன். 2 into 27 e power 3x by 27. ஓகே, இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ண முடியுமா? சிம்பிளிஃபை பண்ணிடலாம். therefore I is equal to இந்த 3க்கும் 27க்கும் 9 times, 9 times of x square e power 3x minus இந்த 9க்கும் 27க்கும் 3 times, 3 2s are 6 x e power 3x plus இந்த 27 கட் பண்ணிடலாம். 2 times of e power 3x. இது எல்லாத்துலயும் எது காமனா இருக்கோ அதை வெளியே எடுத்துடலாம். e power 3x காமனா இருக்கா? e power 3x நம்ம வெளியே எடுத்துட்டோம்னா we'll get 9x square minus 6x plus 2. Okay, இது minus 3x plus 3x. Right. Finally plus 6. Okay, இதான் இந்த given questionக்கான final result. வீடியோவை பாஸ் பண்ணி காப்பி பண்ணிடுங்க. Thank you students.